ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மோட்டிச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டூ கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நம்ம கலர் பார்த்துட்டு மறுபடியும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த பேட்டர் திக்காக இருக்கக்கூடாது, லூஸாக தான் இருக்கணும். லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் தேவைப்படக்கூடியவங்க சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும் பேட்டர். இப்போ நான் பேனில் ஆயில் ஊற்றி அது மீடியம் ஹீட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நான் ஊற்றிருக்கேன். நமக்கு பேட்டர் லூஸாக இருக்கிறதுனால அப்படி நம்ம மேலே ஊற்றவுமே கீழே அழகாட்டு முத்து முத்தாக நமக்கு வந்துடும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்துட வேண்டியதான். இதே போல் நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பொடிச்சு எடுத்திருக்கேன் மறுபடியும். அப்போ நமக்கு குட்டி குட்டியாக நமக்கு கிடைக்கும். இப்போது நான் வேற ஒரு பேனில் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கப் போல் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். சுகர்லாம் மெல்ட் ஆயாச்சு. இது நமக்கு கம்பி பதம்லாம் வரணும்னு தேவையில்லை, பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அதுலேயும் நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பூந்தியை அதில் சேர்த்துடலாம். நான் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த பூந்தியை போடுறேன். நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படி கொதிக்க விட்டுட்டா நமக்கு சூப்பரான மோட்டிச்சூர் லட்டு ரெடி ஆயிரும்.
எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஃப்ளேவருக்காக வேண்டி கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணியிருந்தேன். ஒன் டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி போட்டுடணும். இப்போ வந்து கொஞ்சம் நான் கேஷ்யூ வந்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். இனி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம், லட்டு பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கிடுங்க. சூப்பரான மோட்டிச்சூர் லட்டு இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம வந்து நிறைய கீ போட்டோம்னா ரொம்ப மணமாக இருக்கும். சூப்பரான சாஃப்டான மோட்டிச்சூர் லட்டு இப்போ நமக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.